ஐ ஆம் அப்படி ஒரு பேரை கேட்டிருக்கீங்களா? இருக்கிறவராகவே இருக்கிறேன். அதனுடைய ஷார்ட் ஃபார்ம் அதே வசனத்தில் வருது. யாத்திரா 3:14. ஷார்ட் ஃபார்ம் என்னன்னா இருக்கிறேன். அதான் சொல்ல இருக்கிறேன். யார் அனுப்புனான்னு கேட்டால் சொல்லு, இருக்கிறேன் என்பவர் அனுப்பிச்சார்னு சொல்லுன்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவ்வளோ நாள் எங்கே இருந்தார்னா ஆதியிலிருந்து இருந்தார். நீ இருக்கிறதுக்கு முன்னால் அவர் இருந்தார். இருக்கிறேன் என்பவர் என்னை அனுப்பி இருக்கிறார். ஆரம்பமும் முடிவும் இல்லாதவர், த கிரேட் ஐ ஆம், இருக்கிறவராகவே இருக்கிறவர். உலகமே தோன்றதுக்கு முன்னால, உலகம் உண்டாக்கப்படுறதுக்கு முன்னால, வேற எதுவுமே இல்லாததுக்கு முன்பாகவே அவர் இருந்து வருகிறார். அவர் இல்லாத காலம் என்று இல்லவே இல்லை. எப்பொழுதும் அவர் இருக்கிறார் தான். எப்பொழுதும் அவர் இருந்தார்னு சொல்ல முடியாது, அல்லது வெறும் இருக்க போகிறார்னு சொல்ல முடியாது. எப்பவுமே அவர் இருக்கிறார். அந்த மகிமையான தேவன் இருக்கிறார். இருக்கிறேன் என்பவர் அனுப்பினார்னு சொல்லுன்றார் மோசேட்ட. அவருடைய பெயர் இருக்கிறேன். அவருடைய மகிமை வெளிப்படுத்துதாங்க. இயேசு இங்க ஒரு விதத்தில் பார்த்தா சும்மா லேஸில் நான் தான் சொல்ற மாதிரி தெரியுது. பயப்படாத, நான் தான்பா. ஆனால் விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். கிரேக்க மொழியில் எகோ ஏமி, ஐ ஆம், இருக்கிறேன், திடன் கொள்ளுங்கள், இருக்கிறேன்றார். என்ன அர்த்தம்? முச்செடியில் தோன்றின அந்த தேவன் நான் இருக்கிறேன், பயப்படாத, அந்த அர்த்தம். இருக்கிறேன், ஆதியிலிருந்து இருந்தவர் நான் உன்னோட இருக்கிறேன், பயப்படாத, தைரியம் கொள். ஆனால் சீஷர்களுக்கு இதெல்லாம் எட்டலை. கம்ப்ளீட்டாக தே மிஸ் த போட். சீஷர்களுக்கு இதெல்லாம் புரியவே இல்லை. அதை வரும், அவங்களுடைய கதைக்கு வரும் அப்புறம். ஆனால் நமக்கு புரியணும் இல்லையா? ஏன்னா இயேசு தம்முடைய மகிமையை வெளிப்படுத்த விரும்புகிறார். இதெல்லாம் அவருடைய மகிமையை வெளிப்படுத்துது. அவர் ஜெபிச்சார்ன்றது அவருடைய அந்த அந்த மனித தன்மையினுடைய மகிமையை வெளிப்படுத்துது. அவர் கண்டார் என்பது அவருடைய தெய்வத்துவத்தை வெளிப்படுத்துது. அவர் தண்ணீர் மேல் நடந்து வந்தார், அதுவும் அவருடைய தெய்வத்துவத்தின் மகிமையை வெளிப்படுத்துது. அவர் பேசினார், அவர் பேசின விதம், இருக்கிறேன்னு சொன்னதும் அவருடைய தெய்வத்துவத்தின் மகிமையை வெளிப்படுத்துகிறது. இவ்வளோ பெரிய தேவன் அவங்களுக்கு முன்பாக வருகிறார். அங்கே தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தி வருகிறார். நான் கேட்குறேன், இந்த மகிமையான இயேசுவை தான் நம்புறீங்களா? இன்னைக்கு இந்த மகிமையான இயேசுவை நம்புறீங்களா? இப்படி பேசுகிற இயேசுவை நம்புறீங்களா? இன்றைக்கும் அவர் உங்களிடத்தில் இந்த வசனம் மூலமாய் பேசுகிறார் என்று நம்புகிறீங்களா? இந்த மகிமையான இயேசு பேசுறான்னு நம்புறீங்களா? இந்த கிரேட் ஐ ஆம், இந்த இருக்கிறவராகவே இருக்கிறேன், இன்றைக்கும் இருக்கிறார், இன்றைக்கும் உங்களிடத்தில் பேசுகிறார் என்று நம்பி இந்த வசனத்துக்கு போறீங்களா? இந்த வசனத்தை திறந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்போட வாசிக்கிறீங்களா? இருக்கிறேன் பேச போகிறார்.